காசு சம்பாதிச்சாச்சு, ஒரு அதிகார பதவிக்கு வந்தாச்சு, எல்லாரையும் வந்து இதே சாதிய கட்டமைப்புல இவங்க சோகால்டு ஃபார்வர்ட் காஸ்ட்னு சொல்ற இடத்துக்கு அவங்க மாற்றிடுவாங்களா? எவ்வளவுதான் நம்ம மாடர்ன் சொசைட்டியா மாறினாலும் காட்டு மிராண்டித்தனமான மைண்ட் செட்டை உள்ள வச்சிருக்கிறது தான் அன்னைக்கு அந்த நீயானோட பெரிய ரிஃப்ளெக்ஷன். கருத்து ஆண்களையே திருமணம் பண்ண விரும்புறீங்கன்றதுதான் டாபிக். ஆனா அது வந்து மாறி மாறி போயிடுது. ஆனா அவங்க எல்லாமே என்னவா இருக்குன்னா, இது கிராமத்து இளைஞர்களை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு மைண்ட் செட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்து பெண். ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது இப்போ சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல காசு சார்ந்து தேடி வர்றவங்க தான். பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க, அவங்களோட தேவையெல்லாம் தேவை இருக்காது. ஆனா கல்யாணம்னு வந்தா மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனையே. கிராமத்தை நோக்கி ஓடுவாங்க. கிராமத்தை நோக்கில குடும்பத்தை நோக்கியே ஓடுவாங்க. நகரங்கள்லயே சாதியம் தானே நிரம்பி இருக்குது. கலப்பு திருமணம் அதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு அடுத்து வந்து சாதி போட வேண்டியிருக்கு. அந்த சாதியை ஒன்று அம்மாவோட சாதி போடணும், இல்லாட்டி அப்பாவோட சாதி போடணும். அதுதான் அந்த குழந்தை தான் சாதி மறுத்து அவங்களே கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது? சாதி கண்டினியூ தான் அங்கே போய் திட்டம். சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முடியுது எங்க? எந்த சாதியும் இல்லைன்னு சொல்லி சர்டிபிகேட்லாம் வாங்குறாங்க. எஸ்சி அப்படிங்கிறது ஸ்கெட்யூல்டு காஸ்ட் தான். வெள்ளக்காரங்க இருந்த டைம்ல இருந்த கவர்மெண்டால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த அந்த வார்த்தை தான். அது சொல்லாடல அது ஏதோ தப்பான வார்த்தை மாதிரி இருக்கு. 50 வருடங்களுக்கு முன்பு உள்ள அந்த பிரிண்டிங் மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சில விஷயத்தை இப்போ நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆயிடும். உள்ள வந்து தேவரடியார் ஆட்டம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா போய் என்னமோ ஆயிடுச்சு. அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை கொண்டு போய் எங்க உள்ள வச்சுக்கிறாங்க? அறிவியல் கண்டுபிடிப்புகளையே கொண்டு போய் சாதிக்குள்ள வச்சுக்கிறாங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம வெளியில வந்து நம்ம பேசும்போது பொதுப்படையா பேசிடுறோம். இது வந்து என்டையரா முஸ்லீம் நாடுகள்லாம் சுத்தமா பெண்கள் வந்து முழுக்க அடிமைகள் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல பாருங்க, பெண்களுக்கு இன்னுமே மோசமான ஒரு தளத்துல தான் வச்சிருக்காங்கிறது தான் விஷயமே. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராட்சசி, கழுவேத்தி முருகன் போன்ற சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அடிக்கடி இந்த நியா நானா ஷோல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஷோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் பல இடங்களில் பகிர்ந்துருந்தீங்க. சமீபத்தில் இந்த கிராமத்து, அதாவது நகரத்து இளைஞர்களை திருமணம் பண்ண விரும்பக்கூடிய கிராமத்து பெண்கள் கிராமத்து தாய்மார்கள், அந்த டாபிக் பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. இதே இந்த ஜென்ரேஷன்லேயும் இப்படி ஒரு பார்வை ஏன் வருது? இன்னும் மாறலையா சமூகம்? இப்பயும் ஆணவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த காரணம் வந்து இன்னும் அப்படியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி, மாற்றம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோ வந்து ஒரு பெரிய விஷயத்தை கிளப்பி இருக்கு. நல்லதுன்னு பாக்குறீங்களா? கரெக்ட் தானே. ஏன்னா விவாதம் நடக்க வேண்டியதான் ஒரு சமூகத்துல முக்கியமான விஷயம். ஏன்னா எதையுமே தீர்வா கொண்டுட்டு போறதுங்கிறது அவ்வளவு எளிதில்லை. பட் விவாதிக்கப்பட்டுச்சுனாலே அது ஏதோ ஒரு தீர்வை நோக்கி கொண்டுட்டு போறதுக்கான ஒரு வழியா அமையும். அந்த வகையில இந்த நீயா நானா நடந்த அந்த டிபேட் வந்து ரொம்ப அழகானது. முதல் விஷயம் நீயா நானாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க ஆரம்பிக்கும் சொன்னீங்க. இந்த நீயா நானா சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல. பொழுதுபோக்கு தளங்கள்ல வந்து இந்த மாதிரி விவாதங்கள் நடக்கிறது ரொம்ப குறைவு. இப்போ நியூஸ் சேனல்ஸ்ல வந்து டெய்லி அன்னைக்கு அந்த டெய்லி லைஃப்ல அன்னைக்கு நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுட்டு டக்கு டக்குன்னு அன்னைக்கு பேசிட்டு நம்ம நியூஸ் தான் போடுவோம். ஆமா, விவாதம் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் விவாதத்துக்கு பெரிதா வராது. ஆமா. அப்ப அந்த பொது சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதாவது உளவியல் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, சமூகம் சார்ந்து எல்லாம் பேசுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்ல வந்து ரொம்ப குறைவு. அதுக்கு ரொம்ப மூலமா இருந்தது வந்து நீயா நானா தான். அதோட தொடர்ச்சியில வந்து கலைஞர்ல வந்த நிகழ்ச்சி ஆகட்டும், ஜீ தமிழ்ல வந்த நிகழ்ச்சி ஆகட்டும், இது எல்லாமே பொது விஷயத்த பேசுது. உண்மையை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த பட்டிமன்றம்ங்கிறது கூட தமிழ்நாட்டை தாண்டி வேற ஊர்ல எல்லாம் இருக்காது. வேற நீங்க ஏதாவது இங்கிலீஷ் சேனல்ஸ்ல பட்டிமன்றம் பாக்குறீங்களா? இல்ல இல்லையா? உங்களுக்கு நம்ம மக்கள் தானே நாடு நாடா இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா, தமிழ் மக்கள் போற இடங்கள் அதை கடத்திட்டு போவாங்க. பட் இந்தியாவிலேயே கூட அந்த மாதிரி விவாதம் கிடையாது. ஏன்னா ஒரு அறிவுசார் சமூகத்துலதான் அந்த டிஸ்கஷன்ஸ் வரும். அது வந்து பட்டிமன்றங்கள் வந்து என்டர்டைன்மெண்டா ஸ்டார்ட் பண்ணா கூட அது சில கருத்துக்களை விட்டுட்டு போகும். ஆனா இது வந்து எளிய மக்களோட கருத்தியலை வந்து பேசுறதுக்கான ஒரு இடம்ங்கிறது இல்லை. ஒரு சேனல்ல நடக்கக்கூடிய டிபேட்ஸ்ல வந்து அது சார்ந்த அறிஞர்கள், அது சார்ந்த ஆட்கள் மட்டும்தான் பேசுவாங்க. அவங்களுடைய கருத்து தான் மட்டும்தான் இருக்கும். ஆனா எளிய மக்களோட கருத்துக்களை வாங்குறதுக்கு அதுல ஸ்பேஸ் இல்லை. குறைஞ்சபட்சம் அதுல இருக்க கமெண்ட்ஸ் இருக்கும், அது போய் ரீச் பண்ணுமான்னு தெரியாது. இப்ப இது எளிய மக்களோட கருத்து. சாதாரணமா வீட்டுல சாப்பிடுறது இட்லியா தோசையான்னு கேட்கறது கூட, அதுவும் கூட அதுக்குள்ள ஒரு, ஏன்னா அது ஹெல்த் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாம் தோசை எல்லாம் கூட விவாதம். ஆமா, இது எல்லாமே விவாதம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு அது எளிய மக்களுடைய குரல் ரொம்ப ரொம்ப
அவசியம். அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஹெல்த் சார்ந்த விஷயம் இருக்கு, அதுல பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப அன்னைக்கு கேட்ட கேள்வி வந்து அது சாதியம் சார்ந்ததோ இல்ல இந்த மாதிரி மதம் சார்ந்த கேள்விகளுக்கான தலைப்பே இல்லை. அந்த ஒரு தலைப்புங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி ஏன் வந்து அதாவது நகரத்து ஆண்களையே திருமணம் பண்ண விரும்புறீங்கன்றதுதான் டாபிக். ஆனா அது வந்து மாறி மாறி போயிடுச்சு. ஆமா, ஏன்னா அது மாடர்ன் சொசைட்டில ஏன் இப்படி வர்றீங்க, அந்த ஒரு மாடர்னைசேஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுல ஈர்க்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் அதோடைய மூடே. ஆனா அவங்க எல்லாமே என்னவா இருக்குன்னா, இது கிராமத்து இளைஞர்களை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு மைண்ட் செட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்து பெண்கள் நகரத்துக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த நகரத்தை நோக்கி ஏன் போறீங்கிற எண்ணத்தை தான் அங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அதுல ரெண்டு முரண்பாடு. ஏன்னா ரெண்டு தரப்புலையும் இருந்தது இல்லைன்னா ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். ஏன்னா பெண்கள்னா இப்போ நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது அவங்களோட அந்த பெண்களை வந்து கல்யாணம் அந்த பையன்களை பெற்ற அம்மாக்கள் அப்படின்னு ஒரு தரப்பு. இந்த ரெண்டு தரப்புக்குள்ளதான் விவாதம். ஆனா அந்த விவாதத்துல என்ன நடக்குதுன்னா, அது வந்து எல்லாம் ரொம்ப இவங்க சொல்ற மாடர்னைசேஷன்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துட்ட ஒரு ஆணை கூட இவங்க எதுக்குள்ள சுருக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாதியம் சார்ந்து இந்த பெண்களையும் அந்த சாதியத்துக்குள்ள சுருக்கிட்டாங்க. ஏன்னா அது எவ்வளவு கொடூரமானங்கிறது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம மாடர்ன் சொசைட்டியா மாறினாலும் இது வந்து இந்த சாதியம்ங்கிறது எவ்வளவு நம்மளை பின்னோக்கி இழுக்குது, காட்டுமிராண்டித்தனமான மைண்ட் செட்டை உள்ள வச்சிருக்கிறதுக்கு தான் அன்னைக்கு அந்த நீயானோட பெரிய ரிஃப்ளெக்ஷன். இன்னைக்கெல்லாம் யாருப்பா சாதி பாக்குறா அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது கேட்டாங்கன்னா ஒரு வாட்டி அந்த நீயா நான் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பல வருஷமா நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம், சாதியெல்லாம் யாரா பாக்குறா அப்படிங்கறத பல வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த பல வருஷம் தாண்டி இன்னைக்கும் இது வந்து இவ்வளவு டெப்தா பேசப்படுது பார்க்கப்படுதுங்கிறது கொஞ்சம் இல்ல. ஆக்சுவலா இது வந்து இங்கெல்லாம் யாரா சாதி பாக்குறாங்கிறது இருக்குல்ல, அப்படி ஒரு விஷயமே இல்லை. எல்லா இடத்துலயும் சாதி பார்க்கப்படுது, அதுதான் உண்மை. ஏன் அதை சொல்றேன்னா, இது அதுதான் சொன்ன இது ஒரு பெரிய உதாரணம்னு. ஏன்னா நகரங்கள்ல இருக்கிறவங்களுடைய கருத்து மட்டும் தான் நாட்டோட கருத்து இல்லை. நகரம்ங்கிறது பொருளாதாரம் சார்ந்த ஒரு தளம். அங்க வந்து எல்லாரும் கூடி இருப்பாங்க, அவங்களுக்கு சாதி தேவையில்லை, சாதி இல்லை, அடுத்த மொழி கூட தேவையில்லை. ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது இப்ப சென்னை கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல காசு சார்ந்து தேடி வர்றவங்க தான். பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க அவங்களோட தேவையெல்லாம் தேவை இருக்காது. ஆனா கல்யாணம்னு வந்தா மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனையே. கிராமத்தை நோக்கி ஓடுவாங்க, கிராமத்தை நோக்கில குடும்பத்தை நோக்கியே ஓடுவாங்க. நகரங்கள்லயே சாதியம் தானே நிரம்பி இருக்குது உங்களுக்கு. அதனால அந்த இடத்துல தான் சாதியம்ங்கிறதே வரும். ஒரு படிக்கிற பையன் வந்து சின்ன வயசுல பிறந்து வளர்ந்து ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது வரைக்கும் அவனுக்கு வந்து சாதி எந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஊடுருவின்னு அவனுக்கே தெரியாது. ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட அது எவ்வளவு தூரம் காட்டுவான்னு தெரியாது. ஆனா கல்யாணம்னு வரும்பொழுதுதான் முழுக்க அது வந்து பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுடைய பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி ஒட்டுமொத்த எண்ணமும் கிளம்பிடும் பயங்கரமா. வேற வழி இல்லை. ஏன்னா அந்த கட்டமைப்பு இருந்தா மட்டும்தான் இங்க நிறைய பேருக்கு ஒரு தேவையான பயன்பாடு இருக்கிறதுனால அதை அப்படியே தான் வச்சிருப்பாங்க. இல்லை உங்ககிட்ட இது கேட்கறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஒரு திரைப்படத்திலேயே வந்து அந்த படத்துல எவ்வளவு அழகா காட்டியிருப்பீங்க, எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கடைசியில சாதி வந்து எந்த அளவுக்கு டெப்தா இருக்குன்னு. இன்னைக்கு மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும்னா என்னென்ன விஷயங்களை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விவாதங்கள் நடந்துருச்சு சமூக வலைதளங்கள்லயுமே. இந்த ஷோ வந்து இந்த டாபிக் நிறைய விவாதங்களை கடந்துருச்சு. மாற்றத்தை நோக்கி நம்ம எங்க பயணிக்கணும்? அதுதான் பாசிட்டிவ். நீங்க கேட்கிற கேள்வியில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் இருக்குல்ல, இது அரசாங்கங்கள் முன்னெடுக்கணும். என்னன்னா சாதியமா பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்பு அது பிரிண்டிங் மீடியா வந்த பிறகு சட்டங்கள் உருவான பிறகு யாரு எப்படி இருக்கணுங்கிற தலைமை இருக்குல்ல, அது பெருசா வந்து இங்க ஒரு சமூக சூழலை உருவாக்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி வார்த்தைகள்ல இருந்த இந்த வர்ணாசிரம பேதங்கள் அது இதெல்லாம் இருந்தது. திரும்ப இது அரசு சார்ந்த இடங்கள்ல வரும்போது ஒரு இடஒதுக்கீடு சார்ந்த அந்த பிரிவினைகள் உருவாயிடுச்சு. ஆமா, இது என்னன்னா தனி மனிதர்களுக்கு தேவையானது பொருளாதார, அரசியல், கல்வி சுதந்திரம். இதுல வந்து சமூக சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். இப்ப பொருளாதார இப்ப நம்ம கேட்கறதே இந்த சமூக சுதந்திரத்தை எப்படி உருவாக்கலாங்கிறத உங்களுடைய கேள்வியோட நோக்கமே. ஏன்னா இப்போ பொருளாதார சுதந்திரம் கொடுக்கறதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க, பொருளாதாரமா ஒரு இடத்துக்கு போயிட முடியும். அரசியல்ல கூட உங்களுக்கு அரசாங்கத்துல கவர்மெண்ட் இது ரிசர்வேஷன் இருக்கு, ஜாப்ஸ்ல இது என்ன போஸ்டிங்ஸ்ல பதவிகளுக்கே கூட போஸ்டிங்ஸ். ஆனா சமூக பிரச்சனை என்னன்னா இவங்க என்னதான் பெரிய ஒரு பதவிக்கு வந்துட்டா கூட எம்பி எம்எல்ஏ வந்துட்டா கூட இல்ல தனியா சம்பாதிச்சு ஒரு 2 ஜெனரேஷனுக்கு தேவையான பொருளை சம்பாதிச்சா கூட சமூகத்துல சொல்லணும்னா இன்னும் பிளாஸ்டிக் கலாச்சாரம். ஆமா இல்ல நீங்க சொல்றதுல நிறைய உள் விவாதம் இருக்கு. அந்த விவாதத்துக்குள்ள இருந்தாலும் கூட இங்கக்குள்ள உங்களுக்கு அரசியலுக்கு ஒரு சமத்துவத்துக்கு வந்துட்டாலும் கூட பொருளாதாரத்துல சமத்துவத்துக்கு வந்துட்டா கூட சமூக சுதந்திரம் சமூக சமத்துவம்னு இருக்குல்ல, அந்த சிக்கலை களையிறதுக்கான வேலை திட்டங்கள் தான் உருவாகும். அது உருவானாதான் இங்க எல்லாமே சரியாகும். திரும்ப திரும்ப நம்ம பேசுறது என்னன்னா சாதியம் பயன்பாடு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அதை வந்து கைவிடுறதுக்கு தயாரா இல்லை. அவங்க கைவிடுறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எளிமையா போயிடும். என்னன்னா இதுக்கான செயல் திட்டங்களை நீங்க கேட்டீங்க. இப்போ வந்து ஒரு
இப்போ சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யறதுனால போயிடுமா? இப்போ இவ்வளவு பேர் சம்பாதிச்சாங்கல்ல, இவ்வளவு பேர் காசு சம்பாதிச்சாச்சு, ஒரு அதிகார பதவிக்கு வந்தாச்சு, எல்லாரையும் வந்து இதே சாதிய கட்டமைப்புல இவங்க சோ கால்டு ஃபார்வர்ட் காஸ்ட்னு சொல்ற இடத்துக்கு இவங்க மாத்திடுவாங்களா? இல்லையா? இப்போ பொருளாதார ரீதியா ஓசின்னு அதர் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் காஸ்ட்னு இருக்கக்கூடிய கீழே இருக்கலாம், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க மேல இருக்கலாம், ஆனா ஈக்குவல் ஆகலையே இல்லையா உங்களுக்கு? அப்ப பொருளாதார சுதந்திரம் அந்த இடத்த கொடுக்கல இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி அரசியல் சொல்லணும், அதுக்கான இடத்த கொடுக்கல. எத்தனை பேர் எம்பியா எம்எல்ஏவா போறாங்க, அவங்களுக்கு அவங்களோட குரல்களை எழுப்புறதுக்கு அங்க சூழல் இல்லையே. குடியரசுத் தலைவராகவே இருக்காங்க, இருந்தாலும் கூட அவங்களுக்கான இது இல்லை இல்லையா உங்களுக்கு? அப்ப சமூகத்துக்கான ஈக்குவாலிட்டியை உருவாக்குறதுக்கான வேலை திட்டமே இல்லை. இதுக்கு வந்து ஒரு கலப்பு மரணம் அப்படின்னு, அதாவது சாதி மறுப்பு மரணம்னு ஒண்ணு செய்யும் பொழுது அதை வந்து அங்கீகரிக்கிறதுக்கு இங்க என்ன இடம் இருக்கு? இப்ப இந்த சாதி மறுப்பு சாதி மறுப்பு மனம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அரசாங்கங்கள் வந்து என்ன பாதுகாப்பு கொடுக்குது, அவங்கள என்ன விதமா ட்ரீட் பண்ணுதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். இப்ப நீங்க கேட்டது வந்து இது எல்லாத்தையும் சமூகத்துல வந்து சமமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு குறைஞ்சபட்சமான செயல் திட்டம் வந்து கலப்பு திருமணம். அதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு அடுத்து வந்து சாதி போட வேண்டியிருக்கு. அந்த சாதியை ஒண்ணு அம்மாவோட சாதி போடணும், இல்லாட்டி அப்பாவோட சாதி போடணும். அதுதான் அந்த குழந்தை தான் சாதி மறுத்து அவங்களே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது? சாதி கண்டினியூ தான் ஆக போகுது. எங்க சாதி அழிஞ்சதுக்கான எங்க இருக்கு செயல் திட்டம்? சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முடியுது எங்க? இல்ல, எந்த சாதியும் இல்லைன்னு சொல்லி சர்டிபிகேட்லாம் வாங்குறாங்க. சரி நான் சொல்றேன். அப்போ முதல்ல இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், இதை முடிச்சிடறேன். இப்போ இவங்களை என்ன பண்ணணும்னா, இந்த குழந்தைங்களுக்கு இவங்க சாதி மறுத்தவர்கள் குழந்தைங்கன்னு நீங்க அதை ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா உலகப்பட்ட வாங்கிக்கலாம், வாங்க எத்தனை பேர் முற்படுறாங்க அப்படி இல்ல, கேள்வி. அப்படி இல்ல. நீங்க சொல்ற கேள்விக்கு இங்க சாதி மறுத்து நான் சாதி எனக்கு வேணான்னு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இங்கே நீ கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயான மோடெல்லாம் இல்லை. நீங்க வந்து அது பெரிய ப்ராசஸ், எளிமையான ப்ராசஸ் இல்லை. என்னன்னா இவங்களை அதுதான் சொன்ன அந்த கேள்விக்கு தனியா பதில் சொல்றேன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி இந்த கலப்பு மனம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் அங்கீகரிச்சு இவங்களை வந்து சாதி மறுத்தவர்கள்னு அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு ஒரு வழி செஞ்சாங்கன்னா அவங்க வந்து முக்கியமான ஒரு முன்னுதாரணமா மற்ற பேருக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறது, இவங்களை வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்றது மூலமா தான் சாதி சமூகத்துல வந்து வேறொரு சைக்காலஜியை உருவாக்க முடியும். இங்க வந்து ஒரு பிறந்தேன் வளர்ந்தேன் எனக்கு வந்து ஒரு பட்டியலினத்தவர்னு பேர் கொடுக்கும் பொழுது எஸ்சி அப்படிங்கிறது ஸ்கெட்யூல்டு காஸ்ட் தான். அது வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக கவர்மெண்டால அப்ப இருந்த வெள்ளக்காரங்க இருந்த டைம்ல இருந்த கவர்மெண்டால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த அந்த வார்த்தை தான். அது சொல்லாடல்ல அது ஏதோ தப்பான வார்த்தை மாதிரி இருக்கு. சைக்கலாஜிக்கலாவே சொல்லாடல் இல்ல, அந்த நபர்களை தனிமைப்படுத்துவது, அவங்களை எப்படி வச்சிருக்காங்க, சமூகம் எப்படி கையாளுது, மற்ற சாதியினர் சாதி பத்தி நம்ம பேச வேணாம்னு நினைச்சா கூட இங்க நடக்கிறத சொல்லும் போது மற்ற இல்ல அது விஷயம் எப்படி அதுதான் சமூக சூழல். இப்ப அதான் சமூக சூழல்ல என்னன்னா அந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையில இருந்து புதுசா ஒரு வார்த்தை போட்டாலும் அப்படிதான் ஆகும் இல்லையா உங்களுக்கு? என்னன்னா ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு உள்ள அந்த பிரிண்டிங் மீடியால யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சில விஷயத்தை இப்ப நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு அது சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்துல வந்து உள்ள வந்து தேவரடியார் ஆட்டம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா போய் என்னமோ ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு அது சாதாரண சொல்லு, மயிர் நீக்கின் உயிர்வாழா கவரிமான்னு சொல்லுவோம். மயிருங்கிறது சாதாரண தமிழ் சொல். ஒரு புழக்கத்துல அதுக்கு ஒரு உளவியலா வேற ஒரு வார்த்தை சொல்லுது. அது என்னடா கெட்ட வார்த்தை பேசுறேன்னு வீட்டை தெரியும். குழந்தை சொன்னா கூட கெட்ட வார்த்தை ஆயிடுது, நார்மல் வார்த்தை. அந்த மாதிரி சில சொல்லாடல்களை கொண்டுட்டு போது உளவியலா அவங்களுக்கு பெரிய தாக்குதலை உருவாக்கும் போது அதுக்கு என்ன மாற்று செயல்பாடுங்கிறத அரசாங்கம் கொண்டுட்டு வரணும். இது ஒண்ணு. இப்ப கலப்பு திருமணம் சார்ந்தவங்களும் பாதுகாக்கணும். அங்கதான் சாதியை மறுத்தவர்கள் சாதி இல்லைன்னு ஒழிச்சவங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணணும், அவங்கள ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இவங்கள்ல இருந்து கொண்டுட்டு வரணும். இங்க வந்து நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதாவது சாதி எனக்கு சாதி வேணாம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான் இங்க ப்ராசஸ் இருக்கேன்னு. முதல்ல அது தனி மறுதல் செய்யவே கூடாது. சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு சமூகத்துல இன்னைக்கு நேரத்துல இல்லை, இது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளா இருக்கு. ராஜராஜ சோழன் காலங்கள்லயே வந்து அந்த ஒடுக்கப்பட்ட வரலாறுகள் வந்து கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 1000 வருஷம் அவர்லாம் அதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்திருக்கு இல்லையா? அப்ப அந்த நீளமான வரலாறுக்குள்ள அவங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு தரப்பு பிற்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா இவங்களுக்கான அடுத்த விடுதலை அடுத்த புள்ளியில கொண்டு போய் நிப்பாட்டுறது இருக்குல்ல, அதுக்கான வேலை திட்டம் அரசாங்கத்துக்கு என்ன இருக்குங்கிறத முதல் தேவையை. இப்போ தீண்டாமையை பத்தி பேசுறது தான் சாதியுடைய சூழலே. நான் அடிக்கடி இதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். புத்தகத்தோட முதல் பக்கத்துல தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு போட்டிருக்கு. அந்த பாடத்தை முதல்ல எல்லா ஊர்லயும் எல்லா கிளாஸ்லயும் எடுத்துட்டு தான் அடுத்த கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லுவேன். அது எல்லா கிளாஸ்லயும் முதல்ல எடுக்கிறாங்களாங்கிறது இருக்குல்ல, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் முதல் பக்கத்துல இருக்கும். இந்தியா ஃபுல்லா இருக்காங்கிறது வந்து தேடுறோம், பட் எல்லா பக்கமும் இருக்குல்ல. தமிழ் அவ்வளவு தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க, அதையே நடத்தல. இந்த பெண்கள் அன்னைக்கு உட்கார்ந்த பெண்கள்ல, அந்த நீயா நானால உட்கார்ந்த பெண்கள்ல அவங்க அத்தனை பேரையும் நம்ம திட்டுறதுக்கெல்லாம் தோணல. பாவம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு வந்து எங்க இருக்கு, ஒரு ஆண்கள் கூட வெளியில போய் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு. வெளியில போறாங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க, சூழல் சரியான புரிதல் இருந்தா வேற ஒன்னா போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க இதே சாதிய சிக்கலுக்குள்ள உள்ள அவங்கள அதை அப்படியே உள்ள எடுத்துக்கும். அப்ப இந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது ஸ்கூல் மட்டும்தான். ஒண்ணு ஃபேமிலி சொல்லிக் கொடுக்கணும், இல்ல உங்க ரிலீஜியன் சொல்லிக் கொடுக்கணும், இல்லாட்டி ஸ்கூல் தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்ப ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கறதுக்கான இடத்த இதெல்லாம் நடத்துறதுக்கு அரசாங்கமே கன்ஃபார்மா டீச்சர்ஸ் இந்த படத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணும்போது தான் உளவியல் சார்ந்த ஒரு ஃப்ரீடம் வரும். சாதி மறுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சாதி மறுத்த திருமணம் செஞ்சவங்கள திரும்ப இன்னொரு சாதிக்குள்ள கொண்டு போய் விடக்கூடாது. அவங்கள சாதி மறுத்தவர்களும் கொண்டு வந்து அவங்கள ஒன்று பண்ணணும். இன்னொன்று, இப்போ சாதி ரிசர்வேஷனுக்காக மட்டும்தான் அஃபீஷியலாக யூஸ் பண்ணப்படுது. அஃபீஷியலாக யூஸ் பண்ணப்படுறது ரிசர்வேஷனுக்காக மட்டுமே. எங்கள் அரசாங்க கவர்மெண்ட் எஜுகேஷனில் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஆகட்டும், இல்லாட்டி அரசு பதவிகள் ஆகட்டும், இதுக்கெல்லாம் அது வந்து பயன்படுது இந்த சாதியம். அது சார்ந்த மற்ற ஆட்களுக்கு வந்து அது எந்த வகையிலுமே பயன்பாடே இல்லை. இப்போ இடபிள்யூஎஸ் வருதுன்னா இடபிள்யூஎஸ் இன்னைக்கு வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை இல்லையா? இப்போ எஸ்சிபிசிங்கிற ஒரு வார்த்தை அந்த 1900களுக்கு நியர்பைல தான் டிஸ்கஷனுக்கு வந்து திரும்ப கவர்மெண்ட்டுக்குள்ள வருது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லையே. அவன் சொந்த சாதின்னு ஏதோ வச்சுட்டு இருப்பான். கவர்மெண்ட்டுக்கு தேவை அபிஷியலான வேர்டு என்ன? வேர்டு வந்து இந்த எஸ்சிபிசிங்கிறது, அவ்வளோதானே. அங்கேயுமே சாதியை வந்து குறிப்பிடல, எஸ்சிபிசின்னு பொதுவாக தானே குறிப்பிடுறோம். அதில் அதர் காஸ்ட்னு குறிப்பிடுறோம்ல. இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகும்போது என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பர்டிகுலர் குறிப்பிட்ட சாதியம் உட்சாதி என்ன அது பிசியில் வருதா எம்பிசியில் வருதா. ஆனால் இப்போ அதர் காஸ்ட்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதுக்கு இந்த சாதியம் சார்ந்த பேர்களோ இல்லை சர்டிஃபிகேட்ஸோ எதுக்கு? அவங்களுக்கு சாதிய சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். என்னன்னு தெரியுமா? இவர்கள் சாதியற்றவர்கள் கொடுங்க. இவங்கள் சாதியால் ஒடுக்கப்பட்டாங்க பல நூற்றாண்டுகளும். நீங்கள் ஒடுக்கப்படலை இல்லை, அரசாங்கம் தெளிவான சிந்தனையில் தானே எடுத்து உங்களை அதில் வச்சிருக்கு. அவங்க எல்லாருக்கும் இவர்கள்லாம் சாதியற்றவர்கள், இல்லாட்டி சாதி இல்லாதவர்களும் கொடுங்க. இது உளவியல் ரீதியான பெரும் மாற்றத்தை உருவாக்கும். இந்த உளவியல் ரீதியான சமூக சுதந்திரம், சமூக விடுதலை மட்டும்தான் அடுத்தடுத்து கூட்டு போவோம். ஏன்னா பொருளாதார விடுதலை வந்து இங்கே அவ்வளோ பெரிய சென்சேஷனாக உருவாகலை. இவங்களுக்கான மைண்ட் செட்டுக்கு உளவியல் ரீதியான பெரும் மாற்றம் மட்டும்தான் அடுத்தடுத்துக்கு கூட்டிட்டு போகும். ஏன்னா இப்போ மாடர்னைஸ் ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை கொண்டு போய் எங்கே உள்ள வச்சுக்கிறாங்க, அறிவியல் கண்டுபிடிப்புகளையே கொண்டு போய் சாதிக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதை அடிப்படைவாதிகள் தானே. எல்லா ஊர்லேயுமே கன்சர்வேஷனும் இது அதில் சொல்லுவாங்க அடிப்படைவாதமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது மறுக்கிறதுக்கு இல்லை. பட் என்ன மறுக்கிறதுக்கு இல்லைன்னா அது மறுக்கப்படணும். ஏன்னா அறிவியல் சார்ந்த சிந்தனை தானே மேலே போகணும். அது செய்யாமல் இருக்காங்க பல இடங்கள்ல. இது மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு நமக்கு போகிறதுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா சரி எங்கன்னா இங்கே ஊருக்குள்ள இருக்கிற அந்த சாதிய பிரச்சனை இருக்குல்ல, அது கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துக்கு போய் அங்கேயும் சாதியாயிடும். வேலை செய்கிற இடத்துலையும் சாதியாகவே ஒரு சாதியின் பிரிஞ்சு நிற்பான், ஒரு சாதி நிற்பான். இதை பிரிகிறதுக்கு அரசாங்கங்கள் செயல் திட்டம் கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் சாதியம் சார்ந்த விடுதலை வரும். அதுதான் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வா இருக்கும். ஓகே. முன்னாடி நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்த காலத்துல மொபைல் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அறிவு புகுட்டுறதுக்கு வந்து யாராவது சொன்னா படிச்சாதான், புத்தகத்தை படிச்சாதான் தெரியும். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யுகத்துல இருக்கும். டெக்னாலஜி வளருது, நம்ம அங்க போறோம் இங்க போறோம், ஃப்ளைட் ஓட்டுறாங்க, நாசாக்கு போறோம், இதெல்லாம் வந்துட்டு இந்த டிஜிட்டல் யுகத்துல இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து யுவராஜோட மாமன் பொண்ணு போலன்னு சொல்லிட்டு, அக்கா பொண்ணு போலன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ஷோ முடிஞ்சதுல இருந்து இப்படிதான் அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. யுவராஜுக்கு அக்கா பொண்ணு எந்த வகையில சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவரது வந்து தப்பா பார்க்கப்பட்ட ஒரு பகுதி யுவராஜுங்கிறது இல்லையா உங்களுக்கு? யாருன்னா அவர் தானே கரெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு, ஜெயில இருக்காரு. அவருடைய அக்கா பொண்ணு எப்படி உங்களை காமிப்பீங்க? இந்த பொண்ணு அந்த சைட்ல இருந்த எல்லா பொண்ணுங்களையுமே அந்த ரோல் மொத்தமா இருந்த பொண்ணுங்களையுமே வச்சு அதான் ட்ரோல் பண்றாங்க. இந்த பொண்ணோட போட்டோவும் அதுல இருக்கு. ஆனா இந்த பொண்ணு எகெயின்ஸ்டா தான் பேசுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டிஜிட்டல் தளத்தையே வந்து முன்னேறி வரும்போதும் நம்ம பின்னாடி போக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கறதான் என்னோட. ஆமா, பொதுவாகவே இப்போ யுவராஜோடைய சொந்தக்கார அக்கா தங்கச்சின்னு ஒட்டுமொத்த பேரை காமிக்கிறது இருக்குல்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பெண்கள் இங்க வந்து பாதிக்கப்படுறதுல ரொம்ப முக்கியமான ஆட்கள். அவங்களுக்கு வந்து இன்னும் அதுக்கான தெளிவெல்லாம் வந்து சேரல. இன்னும் அதுக்கான தெளிவே வந்து சேரல. அதுக்கு இங்க ஆணுக்கு பெண் நிகர் சமம், எல்லா துறையிலயும் பெண்கள் இருக்காங்க, பெண்கள் இல்லாத துறை கிடையாது, நாங்க வளர்ந்துட்டோம், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள முடக்காதீங்க அப்படிங்கிற ரேஞ்சில தானே போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு பொதுவெளியில வந்து இந்த கேள்விகள் எப்படின்னா பொதுப்படை ஆயிடும். ஆனா தரவுகள் அப்படி சொல்லாது. ஏன்னா அரசியல் சார்ந்த உரிமைகள் எடுக்கிறது இருக்குல்ல, அதுல வந்து உலக லெவல்ல இல்லை. நீங்க வந்து உலக லெவல்லையே இந்த 3ஆம் நாடுகள்னு சொன்னோம்ல, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில இருக்கக்கூடிய அறிவு கூட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இவங்களே சொல்லக்கூடிய சோகால்டு அமெரிக்காவோ இல்லை யூரோப்லேயோ கூட இல்லை. என்னன்னா எந்த நாடுகளில் தலைவர்கள் முதல்ல பெண்கள் வந்தாங்க? அமெரிக்காவில் இது 46 45 ட்ரம்ப் யார் வந்தா? அவங்களுக்குள்ள வந்து ஒரு இடத்துல வரும் பொழுது கூட இவர்
ஃபர்ஸ்ட் இவர் கூட பேர் என்ன, ஒபாமா கூட வந்து பில் கிளின்டன் வைஃப் வந்தாங்க, அவங்கள கூட உள்ள விடலை. ஏன்னா அங்க இன்ன வரைக்கும் பெண்ணே வரல. 46வது இடத்துல அமெரிக்காவில். அதுக்கப்புறம் இந்த சைடு யூரோப்ல யாரா தேடுங்க, ஜெர்மன்ல அந்த லேடி வந்திருப்பாங்க, இல்லாட்டி இவங்க மார்க்கெட் தாட்சர் இப்போ எல்லாம் இதுல இங்கிலாந்துல வந்திருப்பாங்க, இல்லைன்னா நம்ம சைடு தான் வந்திருப்பாங்க. இந்த ஷூக்கி ஆகட்டும், இங்க இவங்க இந்திரா காந்தி ஆகட்டும், இங்க சந்திரிகா ஆகட்டும், ரொம்ப கம்மி. வேர்ல்டு 198 நாடு, 97 98 நாடு அப்ரூவ்டு கண்ட்ரி. இதுலயே உங்களுக்கு ஒரு 20-30 நாட்டுல கூட வரலையே, தலைவர்களே வரல. முதல் விஷயம், பெண்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம வெளியில வந்து நம்ம பேசும்போது பொதுப்படையா பேசிடும். விஷயமா என்னன்னா, அரசாங்க பணிகள்லேயே வந்து 30% கூட இல்லை. நம்ம இந்திய அரசாங்க பணியிலேயே 30% கூட கிடையாது. ஆனா மக்கள் தொகையில 50% இருக்காங்க. இவங்க இன்னொன்னு முழுக்க அவங்க வந்து டிபெண்டடா தான் இருக்காங்க. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இதுவே. அந்த இடத்துல அவங்க கேள்வி கேட்ட போது அத்தனை பேரும் அமைதியா இருந்தது காரணம் என்ன தெரியுமா? நான் என் வீட்டுல கேட்டு சொல்றேன், ஒட்டுமொத்த பெண்களுமே அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அது அந்த இடத்துல ஆம்பளைங்களை உட்கார வச்சிருந்தா என்ன முடியும்னு அவங்களே சொல்லுவாங்க. அது தப்பா இருக்கா, அதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனை இருக்கும்லாம் அப்புறம். ஏன்னா அவங்க முடிவெடுக்கிறது அதே 18 வயசு 20 வயசு பசங்களை உட்கார வச்சா அவனுக்கு முடிவெடுக்கிற தன்மை இருக்கும். பெண்கள் முழுக்க டிபெண்டடா இருக்காங்கிறது அதோடைய அந்த ரிஃப்ளெக்ஷனு. அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அவங்கள வந்து நம்ம திட்டுறதுக்கோ எதுக்குமே நம்ம வாய்ப்பு இல்லை. என்ன ரீசன்னா, அவங்க முழுக்க அந்த மனநிலையிலேயே ஊட்டப்பட்ட ஒரு இடம். சரி, எல்லாத்துலயும் 50%பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி பார்த்தா, அவங்க நீ போடா நான் என் வேலையை பார்த்துக்குவேன்னு சொல்ற இடம் வந்துருச்சுன்னா வேற ஆயிடும். அதுதானே வளர்ந்த ஒரு சமூகத்துக்கான இடம். எங்கேயுமே இல்லைன்னு தான் இருக்கிறது. அதுவும் நம்ம பர்டிகுலரா இந்தியா மாதிரியான இடங்கள்ல, தமிழ்நாட்டுல வந்து தொழில்துறை வளர்ந்த நாடுகள்ல, வருமானம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க நாடுகள்ல இந்த மாதிரி மாற்றங்கள் உருவாகலாம். அதுலயும் மதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சு வச்சுங்களேன், பெண்கள் வெளியே விட மாட்டாங்க. நீங்க வந்து என்டையரா முஸ்லீம் நாடுகள்லாம் சுத்தமா பெண்கள் வந்து முழுக்க அடிமைகள் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல பாருங்க, அரசாங்கத்துல மினிஸ்டர் போஸ்டிங்ல கூட ரொம்ப ரேரா வருவாங்க. சவுதியில யாரோ ஒரு லேடி வந்தாங்க, ரொம்ப கஷ்டம். அது பெண்களுக்கு இன்னுமே மோசமான ஒரு தளத்துல தான் வச்சிருக்காங்கிறது தான் விஷயமே. அவங்க டிபெண்டடா இருக்கிற வரைக்கும் சொந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது. என்ன குறைந்தபட்சமா ஒரு சில இடங்கள்ல அவங்களோட இடங்களை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, பெண்களின் தேவை எங்கெல்லாம் இருக்கோ அங்க கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சினிமால வந்து ஹீரோயின்ஸ்னு ஒரு தேவை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பெண்களுக்கான இடம் எங்க இருக்கும்? ஃபுல்லா ஆண்கள் நிறைஞ்சிருவாங்க இல்லையா? அதனால இன்னமும் அதுல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கும். பெண்களை வந்து சதையாதம் பின்பற்றுறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கவர்ச்சி சார்ந்த பொருட்கள் தான். எங்க நான் இப்போ ராட்சசி யூஸ் பண்ணும்பொழுது நான் வேற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். அவங்க கேரக்டரையும் நான் வேற மாதிரி எழுதியிருந்தேன். என்ன ரீசன்னா, அவங்கள வந்து அவ்வளோ ஜென்டலா காமிக்கணுங்கிறதுல எனக்கு தீர்க்கமா இருந்தேன். இந்த முகம்ங்கிறது, இந்த முகமுக்கும் கண்ணுக்கும் இருக்கிற பவர் வந்து ஒரு பெண்ணுக்கான பவர் ரொம்ப பெருசுன்னு நினைச்சு நான் ராட்சசி எழுதினேன். அதே தான் நான் இங்கேயும் சொல்ல நினைச்சேன். ஏன்னா டிபெண்டடா இருக்கிற பெண்களை நம்ம வந்து குற்றம் சொல்லவே முடியாது. அவங்க வெளியில வர்றதுக்கு அரசாங்கம் தான் திருந்தணும், செயல்படணும். அரசாங்கத்திலையும் பிரச்சனை என்னன்னா, சினிமாவிலேயே நான் ஒரு பெண்ணோட ஃபீலிங்ஸ் எழுதணும்னா நான் எழுதணும். இப்ப நான் தானே எழுதியாங்க. அது இப்ப என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் யாராவது தோழிகள் படிங்கப்பா, படிச்சுட்டு நீங்க ஒண்ணு கொடுங்கப்பா, அப்ப கூட நான் டிஸ்கஸ் பண்ணி வாங்க முடியாது, எழுதி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்க முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது அரசாங்கத்துல உங்க செயல் திட்டங்கள் பண்றதுக்கு ரெப்ரசன்டேட்டிவா பெண்களே இல்லை, என்னத்தை கொடுப்பாங்க? இங்க எழுதி வச்சிருக்க அத்தனை பேர் என்ன சாத்திரம் சாஸ்திரம் அது இதெல்லாம் எல்லாத்தையும் எழுதுனவங்க ஆம்பளை நாய்ங்க தானே. அவங்க தானே எழுதி வச்சாங்க. பொம்பளைங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பூரா வந்து வீட்டுக்குள்ளேயே கடை, வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணு, வீடு வீடு வீடு. பொம்பளை வந்து கடைசி வரைக்கும் காலையில விழுந்து கிடக்கணும், எடுத்து தலையில் தொட்டிக்கணும், அது செத்துட்டா சாவணும், ஃபுல்லா அப்படித்தானே எழுதி வச்சிருந்தாங்க. இன்னும் அதுக்கான ஏதாவது இப்போ இது சார்ந்த சாஸ்திரம் சார்ந்த எதிர்ப்புகளை பெண்களே எழுப்புறது இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் அந்த டிபெண்டடா இருக்கும்பொழுது அவங்களுக்கான முழு சிந்தனையே வந்து சேரலையே. அப்ப இவங்களை கொண்டு போய் குற்றம் சொல்லி என்ன பண்றது? பொதுவெளி சமூகத்துல குறைஞ்சபட்சம் புருஷன் முன்னாடியே இருக்கும்போது வேணா ஒரு குரலை பெண்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். இல்லாட்டி சோத்துல வச்சிருப்பேன் பொண்டாட்டின்னு பயப்படாது. அவ்வளவுதான் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெண்களுக்கு. அதை தனி பெருசா இங்க இல்ல. பர்சனேஜ் வைஸ் பார்த்து நம்ம மீண்டும் பேச வேண்டிய ஒரு டாபிக் மாதிரி நீங்க தாராளமா எடுங்க. எப்போ நான் சொல்றேன், இந்த டிஸ்கஷன் வந்து இதான் சொல்றேன், விவாதங்கள் ஒண்ணு உருவாகும் பொழுதுதான் அதுக்கான சரியா தீர்வு வந்து சேரும். அங்க நான் சொன்னதுவே அந்த நீயானால அத்தனை பேரையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ரீசன் என்ன, அவங்க எல்லாமே இல்ல எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லும் பொழுது இல்ல அந்த பெண்கள் மட்டும் இல்ல, எதிர்த்தரப்புல இருந்தவங்களையும் அது அவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். ரெண்டு பெண்களுக்குமே முழுக்க என்னன்னா அது ஆண்களோட டிபெண்டன்சில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு அங்க ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த பெண் வந்து கேக்குறாங்க, அது வந்து திருமணம் பண்ணிக்க அந்த பொண்ணு ரெடினா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வந்து கேஸ்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கணவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி சொன்ன அந்த பெண் தாய்மார் வந்து நான் ரெடி அப்படின்னு ரொம்ப போல்டா சொன்னாங்க. கேஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து வீட்டுக்காரர் கேட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த முடிவே அவங்க எடுத்துட்டு தான் வீட்டுக்கார மேல பழி போடுற மாதிரி தான் எனக்கு. இது வந்து அவங்கள தப்பா சொல்லல,
அவங்களுடைய அந்த மென்டாலிட்டி இல்ல அது நீங்க அந்த உளவியலான யோசிச்சீங்கன்னா என்ன இன்னைக்கு நினைச்சிருப்பாங்கன்னா, பல இடங்கள்ல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்லயும் பெண்களும் இருக்காங்க பல இடங்கள்ல. சோ வந்து அந்த முடிவு வந்து நம்ம வந்து நம்மளுடைய முடிவை வந்து வெளிப்படையா அறிவிக்க முடியாத நேரத்துல ஆண்கள் மீது பழி போட்டுறாங்களா அப்படிங்கறது தான் என்னோட இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. இதுல என்னன்னா கன்வின்சிங் பாயிண்ட் ஈஸியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆ. அவங்க அதை பேசிடுவாங்க. இப்ப வீட்டுல முடிவெடுக்கிறதுங்கிறது எது தெரியுமா? கன்வின்சிங் பாயிண்ட் கரெக்டா இருந்தா முடிவு எடுத்துருவாங்க. இல்லைன்னா பொருளாதார சிந்தனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பொருளாதார என்ன டிபெண்டன்சி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். Okay. பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க. நான் முடிவு எடுத்துக்கிறேன்ட்டு இல்லையா, நான் முடிவு எடுத்துக்கிறேன், எனக்கான சூழல் என் புள்ள குட்டியா நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இந்த இடத்துல வந்து இப்ப அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு லேடிக்கும் கூட அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கான அந்த உளவியல். உடனடியா சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த பொண்ணு வேறொரு அந்த பதில் வந்து அவங்களுக்கு தாக்குது. உடனே அவங்க எதிர்பார்க்காத பதில் இது. அவங்க இப்ப என்னன்னா, அந்த பொண்ணு வந்து இப்ப வேற காஸ்ட் சொல்லிருச்சு, அந்த பொண்ணு வந்து நான் ஒரு பிசி அப்படின்னு சொல்லி ஓகே சார் அப்படின்னு சொல்றாங்கனாலும் அது அவங்களோட முடிவா இருக்காது. திரும்பவும் போய் அவங்கள்ட்ட இல்ல அந்த பொண்ணு சொல்லி இருக்கு, அது நீங்க அக்செப்ட் பண்ற இடத்துல இருக்காங்க அப்படின்னு இவங்க வெறும் கன்வின்ஸ் தான் பண்ண முடியும். இவங்க முடிவெடுக்கிற இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. இன்னமும் சொல்றேன், அவங்க அது பிசியா இருந்தாலும் ஓசியா இருந்தா கூட அவங்க வந்து அங்க போய் கன்வின்ஸ் பண்ற இடத்துல தான் அவங்க இருக்காங்களே தவிர சுத்தமா கன்வின்ஸே பண்ண முடியாங்கிற பிரச்சனையில தான் அந்த இடத்துல அந்த அம்மா வந்து ஒரு இடத்துக்கு கூட இன்னும் வரல அப்படிங்கிறது. இல்ல வீட்டுல டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்கு, ஆனா முடிவுகள் எடுக்கிறதுல அவ்வளவு எளிது கிடையாது. 90% ஏன்னா பொருளாதார சுதந்திரமா பொருளாதாரத்துல கொஞ்சம் மேல இருக்கிற பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சுதந்திரம் ஜாஸ்தி இருக்கும், இவங்களுக்கு அந்த சுதந்திரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். நன்றி, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு. மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்ஸோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ.